இது ஆய்வு நடந்து கொண்டிருக்கிற இடம் கட்டப்புளி மானூர். இந்த பகுதியில் வடக்கு தெற்கு நீரோட்டம், அதாவது பாறையமைப்பு வடக்குலேருந்து தெற்கு நோக்கி, நீரோட்டமும் அதே தான். அதனால் கிழக்கு மேற்க ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது 50 மீட்டர் லென்த்து, 200 மீட்ரு வரைக்கும் இப்போ ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எங்கெங்கெல்லாம் தண்ணி வருதோ அதை அடையாளம் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் கம்பு ரெடியாக வச்சுக்கோங்கண்ணா. கம்பி இருங்க பாருங்க, இது வேலை முடிய 10 நிமிஷம் ஆகும். இது வந்து கிழக்கு மேற்காக இது 2வது ஸ்கேனு. 50 மீட்டர் லென்த்து, டெப்த்து வந்து 500 மீட்ரு. இப்போது ஃபஸ்ட்டு 200 மீட்டர் ஆழம் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒரு இடம் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய இடம், 2வது இடம் மேல் ஊற்று. அது கிணறு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது அடையாளம் வச்சுருக்கு. பட் அதில் போர்வெல் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா இருக்கிற கிணறு ஒன்று இருக்குது, 40 அடி ஆழ கிணறு, அது பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால் அந்த 2வது அடையாளம் வந்து போர்வெல் போட வேண்டாம். அதாவது மழை பெய்யுது, பூமிக்குள்ளே ஊடுருவி போகுது இல்லையா, அதுதான் நிலத்தடி நீர். புதுசாக பூமிக்கு உள்ளேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்காது. பெரும்பாலான மக்கள் அப்படி நினைக்காங்க, ஆழமாக போட்டால் அது உள்ளேருந்து பொங்கிரும் அப்படின்னு நினைக்காங்க. மழை பெய்கிற தண்ணி தான் மழை நீர் தான் நிலத்தடி நீர். அது மண்ணுக்குள்ளே ஊடுருவி எங்கே வெடிப்பு பிளவு சிதைவு இருக்கோ அதில் போய் தேங்கி நிற்கு. அதை நம்ம உறிஞ்சி எடுத்தாச்சுன்னா அது எம்டி ஆயிரும். நீங்கள் பணம் சம்பாத்தியம் பண்ணுறீங்க, டெய்லி 1000 சம்பாத்தியம் பண்ணுறீங்க, 1000த்தையும் செலவு பண்ணிட்டீங்கன்னா, அதே மீறி கடன் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கும்? இது கடன் வாங்கலாம் பணத்தை, இது கடன் வாங்க முடியாது. இருக்கிற ரிசர்வை நம்ம எடுக்க முடியும். அதுக்கடுத்து அது மழை பெஞ்ச தண்ணியை பூமிக்குள்ளே போக வைக்கிறதுக்கு நம்ம உண்டான வழிமுறையை நம்ம பண்ணணும். இதில் ஒரு குளம் இருக்குது, இது ஓகே. இது பொது குளமா இல்லை, இவராக தோன்றிருக்காரு. வெரி குட், இது நல்ல ஒரு இது. அதே மாதிரி அவர் இடத்துல பள்ளமான இடம் கிழக்க, அதுலேயும் ஒரு பண்ணைக்குட்டை போடணும். ஸோ இந்த இடத்துல பெய்யும் மழை நீர் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது. இப்படி எல்லோரும் செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், எனக்கோ போர்வெல்காரங்களுக்கோ வேலை இல்லை. அப்படி தான் நீங்கள் எல்லோரும் செய்யணும். ஆனால் அப்படி செய்ய மாட்டேங்காங்க. உறிஞ்சி எடுக்கிறதுல தான் கவனம் வைக்காங்களே ஒழிய, போர் போடணும் கிணறு வெட்டணும், போர் பண்ணணும் கிணறு வெட்டணும், அந்த மழை நீரை சேமிக்கிறங்கிற அக்கறை யாருக்குமே இல்லை. இது 3வது ஸ்கேனு. நம்ம 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது டீப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 29 மீட்ரு ஆழம் வந்து 500 மீட்ரு கொடுத்துட்டேன். சரி, மூணு ஸ்கேனோட அந்த இடம் முடிஞ்சுது. 3வது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். மொத்தம் 4 இடம் அடையாளம் வச்சதில் 2வது இடம் வந்து இந்த கிணத்தை பாதிக்கணுன்னு அதை அவாய்ட் பண்ணியாச்சு. மீதி 3 இடம் செலக்ட் பண்ணியிருக்கோம். 3ல் பெஸ்ட்டு ஒரு இடத்த போர்வெல் போடுறதுக்கு